என்ன அவங்க ஜோடி அவங்க தேடிக்கிறாங்க. இருந்தாலும் சரி சேர்ந்துக்கிறதுக்காக இந்த வாரம் வீட்டு தள்ள ஒருத்தர் போய் தேடி பார்த்துருவோமா? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. எப்பவுமே சனிக்கிழமை ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து கிரீன் ஸ்கிரீன்ல தான் எடுப்பாங்க. ஏன்னா விஜய் சேதுபதி ஷூட்டுக்காக வராரு பாத்தீங்களா, அப்பயே நிக்க வச்சு இதுக்கான ப்ரோமோவை எடுத்துருவாங்க. அந்த ப்ரோமோ தான் இப்ப வெளியாயிருக்கு. இந்த ப்ரோமோல என்னெல்லாம் நடந்தது, அதே மாதிரி இன்னைக்கு எபிசோட்ல என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க லைக் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ புஷ் ஆகும். அதனால தான் சொல்றேன், உங்க சைட்ல இருந்து இந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உடனே நிறைய அப்டேட்லாம் நம்ம சேனல்ல வரும். சரி, இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். விஜய் சேதுபதி என்ன பேசுறாரு அப்படின்றத நான் முதல்ல சொல்லிடுறேன். டாஸ்க்கு கொடுத்து இவங்களை பிரித்து வச்சாலும், அதாவது இந்த கண்டஸ்டன்ட் எல்லாருக்கும் ஒவ்வொரு டாஸ்க்கு கொடுத்து இவங்களை பிரித்து வச்சாலும் அவங்க ஜோடியை தேடி போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது லவ் கண்டென்ட்லாம் போதில்ல, அதை மீன் பண்ணி சொல்லிட்டாரு. அப்படி சொன்னவர் அவங்க ஜோடியை தேடி போயிடுறாங்கன்னு சொன்னவர், அது சண்டைக்காக இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்து சேர்றதுக்காக இருந்தாலும் சரின்ற மாதிரி சொல்றாரு. சண்டை போடுறவங்களும் சரி, அவங்க யார்கிட்ட எப்பவுமே சண்டை போடுவாங்களோ, என்ன டாஸ்கா இருந்தாலும் அவங்க கிட்டே தான் சண்டைக்கு போறாங்கன்றத மீன் பண்ணிட்டாரு. அதே மாதிரி ஜோடியா சேர்றாங்க, அதாவது சேர்றாங்கன்னு மீன் பண்ற போது யார் யாரெல்லாம் தெரியுமா காட்டுறாங்க, அந்த விஷுவல்ஸ்ல காட்டுறாங்க. பார்வதி கமர்தீன் பேசிக்கிட்டதை காட்டுறாங்க, வியானா எஃப்ஜே சேர்ந்து சுத்திட்டு இருந்தாங்கல்ல அதை காட்டுறாங்க. இதோ இந்த கிளிப்பிங்ஸ் தான் காமிச்சிட்டு இருக்காங்க மாத்தி மாத்தி. ஸோ இது ரிலேட்டடா கண்டிப்பா கேட்பாரு, உங்களுக்கு கொடுத்த டாஸ்க் என்ன, நீங்க ஸ்டூடெண்ட், நீங்க வார்டனு, அப்ப அதுக்கான விஷயத்தை தானே பண்ணோம், அதை மீறி எதுக்காக இப்படிலாம் பண்ணீங்கன்னு கண்டிப்பா கேள்வி கேட்பாருன்றது தெரியுது. ஏன்னா இந்த ப்ரோமோ சும்மாலாம் ரெடி பண்ண மாட்டாங்க. அன்னைக்கு பேசா என்ன எதை பத்தி பேச போறாங்களோ அதை வச்சு தான் கொஞ்சம் ப்ரோமோ கட்லாம் இருக்கும். அப்படி பார்க்கும்போது எஃப்ஜேக்கு நிறைய கேள்வி கேட்பாருன்னு தோணுது. ஏன்னா எஃப்ஜே தான் நிறைய வரான். எஃப்ஜே வேற வீட்டோட தலையா இருந்திருக்கான்ல, அதனால அவனுக்கு தான் நிறைய கேள்வி வரப்போகுதுன்றது தெளிவா தெரியுது. அதே மாதிரி பார்வதிக்கு அப்ரிசியேஷனும் கிடைக்கும், அதே சமயம் கொஞ்சம் திட்டம் கிடைக்கும். அப்ரிசியேஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இழுத்து போட்டு எல்லா வேலையும் செஞ்சாங்கல்ல, கண்டிப்பா அதுக்கான பாராட்டு இருக்குன்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்றாங்க. அதே மாதிரி அபிஷியல் ஓட்டிங்ல பார்வதி தான் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் இருக்காங்க. ஆனா அன்அபிஷியலா நம்ம பார்க்கும்போது விக்ரம் முத இருக்க மாதிரியும் திவ்யா செகண்ட் இருக்க மாதிரியும் காட்டுது. ஆனா அபிஷியல் ஓட்டிங் படி பார்வதி தான் முன்னாடி இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது உள்ள இருக்கவங்களுக்கு சில டீடைல் தெரியும்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா பார்வதி தான் இப்போதைக்கு முன்னாடி இருக்காங்க, மக்கள் மத்தியில் ஒரு பாசிட்டிவ் வேவ் கிரியேட் ஆயிருச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. எப்பவுமே பார்வதிக்கு ஸ்டார்டிங்ல இருந்து நெகட்டிவ் மட்டும் தான் இருக்கும், ஆனா இப்போ அது ரொம்ப பாசிட்டிவா மாறிட்டு இருக்கு. முன்னாடி பார்வதியை வந்து 20 பேருக்கு பிடிக்குதுன்னா 80 பேருக்கு பிடிக்காது. ஆனால் இன்னைக்கு 50-50 லெவலுக்கு வந்துருச்சு. இது சரியான முன்னேற்றம் தான் உண்மையிலேயே பார்வதி சைடில். அதுக்கு காரணம் என்னன்னா, பார்வதி கடைசி 3 வாரம் பெருசாக எந்த பிரச்சனையும் பண்ணல, சின்ன பிரச்சனை தான் பண்ணியிருப்பாங்க. பார்வதி ரொம்ப பிரச்சனையை குறைச்சிட்டாங்கன்றதும் மக்கள் மத்தியில் அவங்கள பிடிக்க ஆரம்பிச்சிருக்குன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ வந்திருக்க தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்வதிக்கு பாராட்டு இருக்கு, அதாவது பார்வதிக்கு பாராட்டு இருக்கு, அதே சமயம் திட்டம் இருக்கு. எதுக்கு திட்டு, கமருதீன் விஷயத்துல காலெல்லாம் அமுக்க வச்சாங்கல்ல, நீங்க வந்து வார்டனு, அவர் ஸ்டூடெண்ட், நீங்க உங்களுக்கு கால் பிரச்சனைனா அசிஸ்டன்ட் வார்டன் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கலாம், இல்லைனா உங்க சாருங்க கிட்ட, அதாவது தர்மலிங்கம் சார் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கலாம், இந்த மாதிரி கேட்டிருக்கலாம்ல, எதுக்காக கமருதீனை வந்து அமுக்க விட்டீங்கன்னு கேட்பாரு. பட் உண்மையிலேயே பார்வதி அதை திருத்திக்கிட்டாங்க. முதல் நாள் நடந்தது, நிறைய பேர் அதை வச்சு கார்னர் பண்ண பார்த்தாங்க, உடனே பார்வதி அதை நிறுத்திட்டாங்க, பெருசா பண்ணல. யாராவது இன்னொன்று வாட்டி அக் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. 2-3 வாட்டி அதை பண்ணாங்க. பட் விஜய் சேதுபதி அதை அட்ரஸ் பண்ண போறாரு, அது தெளிவாக தெரியுது. அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா, எஃப்ஜே வந்து வியானா பின்னாடியே சுத்திட்டு இருந்தால, அதை வச்சு எஃப்ஜேவை சம்மடி அடிக்க போறாருன்னு தெரியுது. ஏன்னா இந்த ப்ரோமோல ரொம்ப நேரம் நமக்கு எஃப்ஜேவை தான் காட்டுறாங்க. நான் ப்ரோமோல ஒரு பாதியை மட்டும் தானே சொன்னேன், அதாவது டாஸ்க்கு கொடுத்து பிரிச்சு வச்சாலும் ஜோடியா சேர்ந்துக்கிறாங்கன்னு சொன்னார்ல, அதை தாண்டி விஜய் சேதுபதி இந்த ப்ரோமோல இன்னொன்று சொல்றாரு. அது என்னன்னா, இந்த வாரம் வீட்டு தலையை எங்கேயுமே பார்க்க முடியலங்க, எங்க தான் போனார்னு தெரியல, ஏன்னா எந்த பிரச்சனையிலையும் அவர் காணோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது உண்மையான்னு கேட்டீங்கன்னா உண்மைதான். ஏன்னா இந்த வாரம் எஃப்ஜே இருக்கான் பாத்தீங்களா, மந்திரிச்சு விட்ட ஆடு மாதிரி வியானா பின்னாடியே தான் சுத்திட்டு இருந்தான். பெருசா எதுவுமே மெனக்கெடலங்க. அவன் பொதுவா வந்து ஒரு டாஸ்க்னு வந்தா கொஞ்சமாவது மெனக்கெடுவான். அதாவது நீங்க இந்த ராஜ்யம் டாஸ்கே எடுத்துக்கோங்க, ஃபன்லாம் பண்ணிட்டு இருந்தான்ல சபரி கூட சேர்ந்து, ஆனா இந்த டாஸ்க்ல கொஞ்சம் கூட அவன் மெனக்கெடவே இல்லை. நமக்கு கொடுக்கறது சமையல் வேலையா, அந்த சமையல் வேலையை மட்டும் பண்ணலான்னு பண்ணா, அதுலயும் கையில வந்து ஒரு கீரல் வந்தோன்னே அதையும் விட்டுட்டான். ஸோ இந்த வாட்டி எஃப்ஜே வந்து பர்ஃபார்ம் பண்றதுக்கு ட்ரை கூட பண்ணல. அதனால விஜய் சேதுபதி பயங்கரமா ரோஸ்ட் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதி ப்ரோமோவோட முடிவில் என்ன சொல்றாருன்னா, இந்த வாரம் வீட்டு தலையை எங்கேயுமே பார்க்க முடியல, நம்ம போய் கேட்கலாம், என்ன ஏதுன்னு பார்க்கலான்ற மாதிரி இந்த ப்ரோமோ முடியுது. ஸோ இந்த ப்ரோமோல இதுதாங்க நடந்தது. அதே மாதிரி எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு நான் சொல்லிட்டேன். பார்வதிக்கு வந்து பயங்கர பாராட்டு இருக்கு, அந்த வேலையை பண்ணதுக்கெல்லாம் பாராட்டு இருக்கு. அதே சமயம் கமருதீன் இஷ்யூ இருக்கு பாத்தீங்களா, அதுல கொஞ்சம் திட்டம் இருக்கு. அதே மாதிரி எஃப்ஜே தான் இன்னைக்கு மெயின் கண்டென்ட். சுத்தி எஃப்ஜே பக்கம் தான் வரப்போகுது. கடைசியா கானா வினோத்தை ஜெயிலுக்கு அனுப்புனாங்க பாத்தீங்களா, அதுல இருந்து எல்லாமே எஃப்ஜே பக்கம் தான் திரும்ப போகுது.
ஸோ எஃப்ஜேக்கு சரியான ரோஸ்ட் இருக்கு. எல்லாருமே வந்து எஃப்ஜேக்கு எப்பதான் பெரிய ரோஸ்ட் இருக்கும், சின்ன சின்ன ரோஸ்ட் தான் இருக்கு, பெருசா ரோஸ்ட் பண்ணி விடுங்கலாம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு இன்னைக்கு ட்ரீட்டா இருக்கும். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்னன்றதையும் சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோல